ஒரு வாரமா வந்து நான் வீடியோ போடலங்க. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் போட்ட வீடியோலாம் மருத்துவத்துறைக்கு எதிரா இருக்கு. நான்லாம் வீடியோ போடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஏற்கனவே லீகல் நோட்டீஸ்லாம் குடுத்துருந்தாங்க. அது ரிலேட்டடா என்கொயரி எனக்கு நடந்துச்சுங்க. அந்த என்கொயரியில வந்து பார்த்தீங்கன்னா, அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்கனால எனக்கு வீடியோ போடுறதுக்கு டைம் இல்ல. ப்ளஸ் வீடியோ போடுறதுக்கு பயமாவும் இருக்கு. ஏன் சொல்றேன் அப்படின்னா, நான் பண்ணது எல்லாமே மருத்துவத்துறைக்கு எதிரா இருக்கு. நான் வீடியோவே போடக்கூடாது. என் சேனலே நீங்க வந்து க்ளோஸ் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஸோ நான் அவங்ககிட்ட வந்து ஒரு ரெக்வெஸ்ட் வச்சேன். எந்த வீடியோலாம் டெலீட் பண்ணணும்னு சொன்னீங்களோ, அத நான் ஏற்கனவே டெலீட் பண்ணிட்டேன். ப்ளஸ் வந்து நீங்க என்னோட இன்ஸ்டாகிராம் சேனலையே நீங்க முடக்கணும்னு சொல்றீங்க. அதில தான் என்னோட வாழ்வாதாரம் இருக்கு. அப்போ அந்த வாழ்வாதாரத்துக்கு நான் என்ன பண்றது? வாழ்வாதாரம்னா அதில தான் நான் அந்த சில என்கிட்ட இருக்கிற புளி, நெய், அப்புறம் தேனு, செக்குல ஆட்டுன எண்ணெய் இதெல்லாம் வந்து நான் சேல் பண்ணிட்டு இருக்கேங்க. ஸோ அது ரிலேட்டடா நான் வீடியோ போடுவேன். அப்போ அது ரிலேட்டடா வீடியோ போடும்போது, எனக்கு இந்த இன்ஸ்டாகிராம க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, எனக்கு வாழ்வாதாரம் இருக்காது அப்படின்ட்டு நான் என்னோட சைட்லேருந்து கோரிக்கைகள வச்சேன். ஆனா என்னதான் கோரிக்கைகள் வச்சாலும், அப்போ நீங்க சுகர் ரிலேட்டடா எதுவும் பேசாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. சுகர் ரிலேட்டடா நான் வந்து என்ன பத்தி, என் வாழ்க்கையில நடந்தத பத்தி, இத பத்தி தான் நான் வீடியோ போட்டுட்ருந்தேன். ஆனா அவங்க கண்ணுக்கு வந்து அது மருத்துவத்துறைக்கு எதிரா இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ சொன்னதும் இல்லாம வீடியோவும் டெலீட் பண்ணணும்னு சொல்ட்டாங்க. நான் அவங்க சொன்னதுக்கு எந்த ஒரு விஷயத்துக்குமே நான் அகைன்ஸ்ட்டா பேசல. சரி வீடியோ தானே டெலீட் பண்ணிடுறேன் அப்படின்னேன். ஆனா என்ன பத்தி பேசின வீடியோ நான் டெலீட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். சரி அப்புறம் அவங்க வந்து அந்த வீடியோவுக்குலாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு அந்தந்த வீடியோலாம் டெலீட் பண்ணுன்னு சொன்னாங்க. இதோட மிகப்பெரிய ஹைலைட்டே என்னன்னா, நான் வீடியோவுல வந்து நான் கெட்ட வார்த்தை போட்டேன்னு சொன்னாங்க. கெட்ட வார்த்தை நான் போட்டேன். நான் எப்படி போட்டேன் அப்படின்னா, என் வீடியோ பார்த்துட்டு ஒருத்தன் என்ன வெண்ணன்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தான். அந்த வெண்ணெய்க்கு நான் திருப்பி கேட்டிருந்தேன். "நீ உன்ன பெத்தெடுத்த பெற்றவங்கள வந்து நீ வெண்ணன்னு போட்டு கூப்பிடுவியா?" அப்படின்ட்டு. நான் எந்த ஒரு வீடியோலயும் நான் வந்து ஃபர்ஸ்ட்டு கெட்ட வார்த்தை போட மாட்டேன். ஆனா எந்த வீடியோல என் வீடியோ பார்த்துட்டு என் கமெண்ட்டுக்கு யாராவது கெட்ட வார்த்தை போட்டாங்கன்னா, அவங்கள நான் 2வது தடவ கெட்ட வார்த்தை போட விடாம மாரி நான் பேசிப்பேன். இந்த மாரி தான் நான் வந்து இதுதான் என்னோட பாலிசி. இதவே நான் அவங்ககிட்டயும் சொன்னேன். ஃபர்ஸ்ட்டு கமெண்ட் பண்ணது யாரு? அப்படின்னு தான் சொன்னேன். ஸோ என்னோட வீடியோ எல்லாமே 300 ப்ளஸ் வீடியோ போட்டிருந்தேன். அதில இப்போ 30 வீடியோ டெலீட் பண்ணிட்டேன். அந்த 300 வீடியோல எதெல்லாம் அவங்களுக்கு ஃபேவரா இருக்கோ அத பத்தி மட்டும் எடுத்து, அத மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து, அத வச்சு தான் எனக்கு வந்து வீடியோலாம் போடக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நெறைய விஷயங்கள் சொன்னாங்க, அட்வைஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் வீடியோ பார்த்து போடுங்க. உங்க மானிட்டர் பண்ணிட்டு இருப்பேன்னு சொன்னாங்க. கடைசியா ஒரே ஒரு எனக்கு அட்வைஸ் பண்ண ஒருத்தவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, "உன் வாழ்க்கையில சுகர் வந்துச்சா? நீ அத பத்தி பேசு. உனக்கு சுகர்லேருந்து வெளிய வந்துட்டே பேசு. ஆனா இந்த சாப்பாட சாப்பிட்டு மத்தவங்களுக்கும் சுகர் குறையுங்கிற மாரி சொல்லாதன்னு" சொன்னாங்க. அது ஒரு வேலிட் பாயிண்ட்டா இருந்துச்சு. ஸோ இதுக்கப்புறம் வீடியோல வந்து நான் அந்த மாரி எதுவுமே பேச மாட்டேன்ட்டு நான் அப்படியே நான் சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து வந்துட்டேங்க. ஸோ இதுக்கப்புறம் ஒவ்வொரு வீடியோலயும் என் வாழ்க்கையில என்ன நடக்கு, எப்படி நடக்கு அப்படிங்கிறத வந்து நான் ரெகுலரா போஸ்ட் பண்றேன். பாய்.